ஹை குடேஸ், நம்ம இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகரை பற்றின கதைகளை பார்க்க போகிறோம். வாங்க. முழு முதல் கடவுளான கணபதியை பார்வதி தேவி உருவாக்கின தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தின் நம்பிக்கைக்காக சிவபெருமான் யானை முகம் எடுத்து வச்சார். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிற கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாட்டி கைலாயத்தில் ஈசன் இல்லாதப்ப பார்வதி நீராட போகிறாங்க. காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வச்சுட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் சிவன் அங்கே வராரு. உள்ளே போக முயற்சி செய்கிறாரு. அவரை நந்தி தடுத்து பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க. யாரையுமே உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டு போயிருக்காங்க. அதனால தான் நான் இங்கே காவலுக்கு நிற்கிறேன், நீங்கள் அதனால் உள்ளே போக முடியாது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு சிவன், பார்வதி தேவி என்னோட துணைவி, அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இதை பார்த்த பார்வதி தேவி, யாரையுமே அனுமதிக்கக்கூடாது நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, நந்தி என்னோட சேவகன், அதோட நான் உன் மணாளன் அப்படிங்கிறதுனால என்னை எப்படி அவரால் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நந்தியின் செயலால் கோபமான பார்வதி தேவி அவர் செஞ்சதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே பாதுகாவலனாக நிற்கிறவர் யாரையுமே உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி நினைக்கிறாங்க. அந்த ஞாபகத்திலேயே அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது அவங்க பூசிக்கிட்டு இருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடிச்சி ஒரு உருவமாக்குறாங்க. அதுக்கு உயிரும் கொடுக்குறாங்க. அவர் தான் கணபதி. அப்படி உருவான கணபதி ஒரு வாட்டி நந்திக்கு பதிலாக காவலுக்கு நிற்கிறாரு. நந்திக்கிட்ட சொன்ன மாதிரியே யாரையுமே உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு கணபதி கிட்ட கட்டளையிடுறாங்க. கணபதி காவலுக்கு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயற்சி செய்கிறாங்க. அவங்கள தடுத்த கணபதி யாரையுமே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட சிவன், நான் பார்வதி தேவியின் கணவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுமே கணபதி அவரை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. இதனால் கோபமான ஈசன் கணங்கள் கிட்ட சொல்லி இந்த சிறுவனை அங்கேருந்து அகற்றுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் கணபதியோ யாரையுமே உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவங்கள எதிர்த்து சண்டையும் போடுறாரு. இதில் கணங்களை அங்கேருந்து விரட்டிட்டாரு. இது தெரிஞ்ச ஈசன் அங்கே வந்து தன் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தாரு. கணபதியின் சத்தத்தை கேட்டு அங்கே வந்த பார்வதி தேவி, ஈசனே, இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன் தான், அவனை இப்படி அநியாயமாக கொன்னுட்டீங்களே, அவனுக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதற்கு ஈசன் தேவி, எல்லாமே எனக்கு தெரியும், கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை எடுத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு. கணங்கள்லாம் பல இடங்களில் தேடி அலைஞ்சி கடைசியாக ஒரு யானையின் தலையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை கணேசனுக்கு பொருத்தி ஈசன் உயிர் கொடுக்குறாரு. இதை பார்த்த பார்வதி தேவி, இப்படி யானையின் தலையை பொருத்தி விட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, கஜமுகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் உயிர்களை துன்புறுத்திட்டு வர்றான். அவனை அழிக்கணும் அப்படின்னா ஆண் பெண் சம்மந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும். அது மட்டும் இல்லை, அவன் மனிதனாகவே பார்க்கறதுக்கு இருக்கக்கூடாதுங்கிற வரம் அவன் பெற்றிருக்கிறான். கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார். அது மட்டும் இல்லை, அவர் முழு முதல் கடவுளாகவும் விளங்குவார். யார் எங்கே பூஜை செஞ்சாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆராத்தியும் நடக்கும் அப்படிங்கிற வரம் கொடுக்குறாரு சிவன். இதன் காரணமாக தான் கணபதி யானை முகத்தோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதோட முழு முதல் கடவுளாகவும் நம்ம எப்பயுமே வழிபட்டுட்டு வர்றோம். விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரின் அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வணங்கி நம்ம எல்லாருக்கும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.